நம்ம இன்றைக்கி வந்து காப்புச்சீனோ காப்பி வந்து நம்ம குடிக்க போகிறோம். இது இத்தாலியன் காப்பி. நான் இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து பால் பவுட்ரு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் பால் பவுட்ரு. நான் 2 கப்புக்கு 1 ஸ்பூன் போதும். 1 டம்ளருக்கு வந்து 1 ஸ்பூன் போதும். நான் 2 கப்பு எனக்கு வேணுங்கிறதுனால நான் 2.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நல்ல காஃபி, நல்ல கொஞ்சம் கசக்கக்கூடிய காஃபி, இந்த சன்ரைஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதுல வந்து இதில் வந்து 1 ஸ்பூன், 2 இதுக்குனால நான் 2 ஸ்பூன். இந்த காப்புச்சீனோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து குடிச்சு பாருங்கள். இதில் வந்து கொஞ்சமாக நல்லா ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் தான் ஆகும். அதாவது நான் 5 ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம இந்த பிளெண்டரை வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறோம். பாருங்க, நல்லா பண்ணணும் போது ரொம்ப அழகாக வரும். அது இந்த பிளெண்டர் வந்து ஒரு 200 ரூபாய் தான் இருக்கும். 200 ரூபாய் 150 ரூபாய் தான் இருக்கும். இது வந்து நம்ம எக் அடிக்கிறதுக்கும் நம்ம வச்சுக்கிறலாம். இது நல்லா நுர வந்து அப்படியே மாவு மாதிரிக்கு நல்லா வர்ற அளவுக்கு நம்மளை கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்குவோம். நல்லா வாசனையாக இருக்குது. இது கொஞ்சம் அடித்த உடனே நுரைக்கும் போது இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூன்னால நான் 3 ஸ்பூன் நான் ஜீனி போடுறேன். 2 டம்ளருக்கு. மறுபடியும் நல்லா இது பண்ணிடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் அடிக்கணும். இதில் அப்போ தான் நல்லா வரும். பாருங்க, நல்லா ஆயிடுச்சு. இவ்வளோதான். இதை வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு நான் 2 டம்ளருக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்க, இதில் கொஞ்சமாக வச்சுக்குவோம். கொஞ்சோண்டு கப்பில் ஒரு ஸ்பூன் கூட இல்லை, அந்த கப்பில் ஒட்டின அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு. இதை வச்சுட்டு நம்ம நல்லா கொதிக்க இருக்கிற நல்ல தண்ணி, ஹாட் வாட்டர், நம்ம எவ்வளோக்கு காப்பி நம்மளுக்கு எவ்வளோ ஹாட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கிறோம். எப்போ வச்சாலும் சரி இந்த டம்ளர் நிறைய விளிம்பு முடிய தண்ணி ஊற்றணும். ஓகேங்களா? சூப்பராக வந்துருச்சு இந்த காஃபி. இப்போது இதில் தான் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே வந்து இதை வந்து இது பண்ணி விட்டுற வேண்டியதுதான். கொஞ்சம் உள்ளார விட்டு நம்ம பிளெண்ட் பண்ணலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட். இதான் இத்தாலியன் காஃபி. இதுதான் ரொம்ப ஃபேமஸ். இது குடிக்காத, ஃபாரின் போனால் இது குடிக்காதவங்கள யாருமே இருக்க மாட்டாங்க. காப்சிகோ, இந்த காப்பி பேர் காப்சிகோ. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இது. பாய். பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சி பாருங்கள். பாய். நம்ம இப்போ வந்து காப்புச்சீனோ இத்தாலியன் காஃபி ஒன்று நம்ம பண்ண போகிறோம். இந்த காப்புச்சீனோ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து
பால் பவுட்ரு தான், பாலை விட பால் பவுட்ரு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பெரிய ஸ்பூன், ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் வந்து, ஒரு கப்புக்கு 1.5 ஸ்பூன். நான் வந்து இப்போ 2 ஸ்பூன் நான் வந்து இது பண்ண போகிறேன். அதனால் நான் 2 ஸ்பூனுக்கு வந்து போடுறேன். 2 காஃபிக்கு நான் போட்டிருக்கேன். ஒரு கப்புக்கு வந்து ஒரு கப்பு காப்பிச்சினோவுக்கு வந்து ஒரு இது நடக்காதீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா?